கடலில் வாழும் ஒரு குட்டி மீனுக்கு நீரை பார்க்க வேண்டும் என்று ஆசை. அம்மா, நான் வாழ தண்ணீர் மிக அவசியம் என்று சொல்கிறாய். அந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது, எனக்கு காட்டு என கேட்டது. உடனே தாய் மீன் இதுதான் தண்ணீர் என்று தண்ணீரை காட்டியது. குட்டி மீனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மா, நீ தண்ணீரை காட்டு என மீண்டும் அது சொல்ல மறுபடியும் தாய் மீன் தண்ணீரை காட்டியது. அப்போதும் குட்டி மீனுக்கு தண்ணீர் தெரியவில்லை. உடனே அது இந்த அம்மாவிற்கு ஒன்றுமே தெரியாது என சொல்லிக்கொண்டே அப்பா மீனிடம் இதே கேள்வியை கேட்டது. அப்பாவும் அதே மாதிரி தண்ணீரை காட்ட அப்பாவிற்கு ஒன்றும் தெரியாது என தீர்மானித்து விட்டது. பிறகு உறவினர்களிடம் போய் இதே கேள்வியை கேட்டது. எல்லோரும் ஒரே பதிலையே சொல்ல திருப்தி அடையாத மீன் யாருக்குமே ஒன்றும் தெரியாது என்று தீர்மானித்தது. இறுதியில் உருவத்தில் பெரிய திமிங்கலத்திடம் வந்து தண்ணீரை காட்ட சொன்னது. உடனே திமிங்கலம் குட்டி மீனை தன்னுடைய முதுகில் ஏறச் சொன்னது. குட்டி மீனும் முதுகில் ஏறியது. கரை நோக்கி சென்ற திமிங்கலம் குட்டி மீனை கரையில் தள்ளியது. குட்டி மீன் தண்ணீர் இல்லாமல் துடிதுடித்து உயிருக்கு போராடியது. அப்போது திமிங்கலம் இதுதான் தண்ணீர் என்று தண்ணீரை காட்டி மீண்டும் குட்டி மீனை தண்ணீரில் விட்டது. அப்போதுதான் குட்டி மீனுக்கு தண்ணீர் தண்ணீராக தெரிந்தது. நம்மோடையே இருப்பதால் அப்பா அம்மா சகோதர உறவு நட்பு இப்படி நாம் உறவுகளை உணர்வதே இல்லை. அவர்கள் பிரிந்த பின்பு புரிந்து கொள்வதில் பலனில்லை. அதனால் நாம் நம்முடைய தாய் தந்தையுடன் இருக்கும் போதே அவர்களை மரியாதையோடும் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை கனம் செய்வோம். மற்ற உறவினர்களையும் அன்போடு உபசரித்து பரிவோடு பழகுவோம். நண்பர்களுக்கு இன்முகம் காட்டி அவர்கள் தேவை அறிந்து உதவி செய்து நாம் நட்பை காப்போம். என்ன, காப்போமா? கடலில்